ஹீரா அப்படின்ற ஒரு ஹீரோயின் விஷயமா நிறைய போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு பாஸ்ட்ல ஒரு லவ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் உண்மையா? இப்போ எதுக்கு இந்த விஷயங்கள்லாம் பேசுறாங்க? யாருக்கு பாஸ்டா லவ்? அஜித் சாருக்கு. யாருக்கு தான் பாஸ்டா லவ் இல்லை? இரண்டு பேருக்கும் அவ்வளோ நல்ல நட்பு இருந்துச்சு. ரெண்டு பேரும் லவ் பண்ணாங்க, அது உண்மைதான். ஆனா அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அஜித்தும் ஹீராவும் காதல் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் பண்ணி ஹீராவுக்கு துரோகம் செய்து விட்டார் அஜித் அப்படிங்கிறத ட்ரெண்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. அஜித் வந்து எப்படி சொல்றது, ஒரு ஒழுக்கமான மனிதர். அஜித் வந்து சொசைட்டில ஒரு பெரிய மனிதர். இப்படிலாம் இன்னைக்கு அடையாளப்படுத்தப்பட்டு போயிட்டு இருக்காரு. ஓகே, இப்ப அவருக்கு எதிராளியா வந்து விஜய் இருக்காரு. விஜய் அரசியல் கொண்டாரு. அரசியல் வந்தோடனே இப்போ அஜித்தையும் அரசியல் கொண்டு வரதுக்கான சில வேலைகள்லாம் நடந்து பாத்தீங்கன்னா பத்மபூஷன் விருது, அப்புறம் பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி, இப்படி கார் ரேஸ் எல்லாமே இப்ப அஜித் ட்ரெண்டிங் ஆயிட்டாரு. அஜித் பாருங்க நம்பர் 1 ஆர்டிஸ்ட். நடந்த உண்மை என்னன்னா அஜித் வந்து ஹீராவை காதலித்தார். பெரிய படங்கள் வந்துச்சா, பெரிய வெற்றிகள் கிடைச்சிச்சா அப்படின்னா கிடையாது. பல சிக்கல்கள், பல பிரச்சனைகள் அஜித் கடந்து வந்திருக்கார் அவருடைய வாழ்க்கையில. அஜித் கூடிய விரைவில் அவருடைய ரசிகர்களை சந்திப்பார். ரசிகர்களுக்காண்டி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். காந்தன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து சினிமா விமர்சகர் மற்றும் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு நம்ம கூட இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ அஜித் சார் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ சமீபத்துல ஹீரா அப்படின்ற ஒரு ஹீரோயின் விஷயமா நிறைய போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு பாஸ்ட்ல ஒரு லவ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் உண்மையா? இப்போ எதுக்கு இந்த விஷயங்கள்லாம் பேசுறாங்க சார்? யாருக்கு பாஸ்டா லவ் இருந்துச்சு? அஜித் சாருக்கு. யாருக்கு தான் பாஸ்டா லவ் இல்லை? யாருக்காவது பாஸ்டா லவ் இல்லாம இருக்கா? எல்லாருக்கும் வாலிபமான வயசுல ஒரு லவ் இருந்திருக்கும். ஒண்ணு இல்ல, 2 3 கூட இருந்திருக்கும். அதுல தப்புன்னு இருக்கு? ஹீரா அஜித் விஷயத்துல பேசப்படுறது, அதாவது இப்ப பேசப்படுற விஷயம், அதாவது வந்து ஹீராவும் அஜித்தும் காதலித்தார்களா அப்படின்னா காதலித்தார்கள், உண்மை. ஆனா வந்து அது ஒரு காலத்துல காதல் கோட்டை படத்துல நடிக்கும் போது 2 பேருக்கும் அவ்வளோ நல்ல நட்பு இருந்துச்சு. 2 பேரும் லவ் பண்ணாங்க, அது உண்மைதான். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அஜித்துக்கும் ஹீராவுக்கும் சில வேற்றுமைகள், அதாவது கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு 2 பேருமே அந்த காலத்திலேயே பிரிஞ்சுட்டாங்க. இப்ப ஹீரா அவங்க வேற ஒரு வாழ்க்கையை அமைச்சிட்டு சந்தோஷமா இருக்காங்க. அஜித் வந்து ஷாலினியை திருமணம் செஞ்சுட்டு சந்தோஷமா இருக்காரு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20 வருடங்களுக்கு மேல எந்த கிசுகிசுக்குள்ளேயும், எந்த சிக்கல்குள்ளையும், எந்த பெண்களுடைய விஷயத்திலையும் அஜித் வந்து சர்ச்சை ஆக்கப்படவே இல்லை. அஜித்தை பத்தி எந்த பேச்சுமே கிடையாது. அப்படி ஒரு ஒழுக்கமான வாழ்க்கை இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு ஷாலினியை திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் கழித்து இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஓபன் பண்ணி அஜித்தை பத்தி பரபரப்பா பேச வேண்டிய நெசசிட்டி என்ன? அதாவது பத்மபூஷன் விருது வந்து அஜித் டெல்லியில வாங்குறாரு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அஜித்தும் ஹீராவும் காதல் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் பண்ணி ஹீராவுக்கு துரோகம் செய்து விட்டார் அஜித் அப்படிங்கிறத ட்ரெண்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஏன், எதுக்காண்டி பண்றாங்க அப்படி தெரியல. அந்த ஒரு கொஸ்டின் தான் சார். ஏன்னா எதனால வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இப்போ வரணும்? ஏன்னா அஜித் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து யாருமே மீட் பண்ண மாட்டாரு. மீடியா சைடே இல்ல, மொத்தமாவே ஒதுங்கி வந்துட்டாரு. ஸோ அப்படி இருக்க ஒரு பர்சனுக்கு இந்த மாதிரி ஒரு அவார்ட் கொடுக்குறாங்க. அந்த அவார்ட் கொடுக்குற டைம்ல இந்த ஒரு நியூஸ் வந்து வெளியே வரதுக்கான காரணம் என்னவா இருக்கும்? எதனால அவரை டார்கெட் பண்ணி இப்போ இந்த விஷயங்கள் பண்ணி இல்ல, அஜித்தை வந்து காரணம் என்னன்னா டார்கெட் பண்றாங்க. அஜித் வந்து இப்போ வந்து பத்மபூஷன் விருது வாங்கியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம குட் பேட் அக்லி வந்து பயங்கரமா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கு. பெரிய வெற்றி படம் அடைஞ்சிருக்கு. அஜித் வந்து எப்படி சொல்றது, ஒரு ஒழுக்கமான மனிதர். அஜித் வந்து சொசைட்டில ஒரு பெரிய மனிதர். இப்படிலாம் இன்னைக்கு அடையாளப்படுத்தப்பட்டு போயிட்டு இருக்காரு. ஓகே, இந்த நேரத்துல கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் கழித்து இந்த மாதிரியான விஷயத்த பேச வேண்டிய நெசசிட்டி கிடையாது. ஆனா இன்னைக்கு அதை ட்ரெண்ட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு. அஜித் வந்து ஒரு ஜென்டில்மேன். அவர் வந்து சில பிரின்சிபல்ஸ், அதாவது வந்து வாழ்க்கை இப்படிதான் வாழணும் அப்படிங்கிற நடைமுறையை ஃபாலோ பண்ணி அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவருக்கு எதிராளியா வந்து விஜய் இருக்காரு. விஜய் அரசியல் கொண்டாரு. அரசியல் வந்தோடனே இப்போ அஜித்தையும் அரசியல் கொண்டு வரதுக்கான சில வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது வந்து நிறைய இடத்துல பல பேச்சுகள் இருக்கு. அது என்ன அப்படின்னா பத்மபூஷன் விருது, அதாவது வந்து இந்தியாவின் உயரிய விருதுகள்ல ஒரு விருது. அந்த விருது அஜித்துக்கு வழங்கப்பட்டதுக்கு காரணமே வந்து
அதாவது வந்து பிஜேபி தான் அந்த விருதை உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அஜித்தை அரசியலுக்கு இழுக்கிறதுக்கான முயற்சி, அதாவது விஜய்க்கு எதிர்ப்பா அஜித்தை அரசியலுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த விருதே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பேசுறாங்க. அதுவும் போய், அதாவது வந்து அஜித்துக்கு கிடைச்சிருக்கு இந்த பத்மபூஷன் விருது வந்து அவருடைய கலை சேவைக்கு கிடைச்ச விருது. அந்த கலை சேவை அவர் கரெக்டா செஞ்சாரா? 25-30 ஆண்டுகள் அவர் வந்து சினிமால வந்து எப்படி சொல்றது, ஒரு உச்சத்தை அடைஞ்சாரா? ஒரு பெரிய ஸ்டாரா இருக்காரா? நிறைய நல்ல படங்களை நடிச்சிருக்காரான்னா எல்லாமே அவர் செஞ்சிருக்காரு. அந்த சேவைக்காண்டி தான் அந்த விருது வழங்கப்பட்டதே தவிர எந்த காலத்திலையும் வந்து அரசியல் சாயம் அதுல பூசுறது தப்பு. இது ஒரு பக்கம். இப்ப பாத்தீங்கன்னா பத்மபூஷன் விருது, அப்புறம் பாத்தீங்கன்னா குட் பேட் அக்லி, இப்படி கார் ரேஸ் எல்லாமே இப்ப அஜித் ட்ரெண்டிங் ஆயிட்டாரு. அஜித் பாருங்க நம்பர் 1 ஆர்டிஸ்ட் ஆயிட்டாரு தமிழ் ரொம்ப சினிமால. கலக்கிட்டு இருக்காரு. ரொம்ப கலக்கிட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மாதமா தொடர்ந்து அஜித் பேஜ் தான். அதாவது குட் பேட் அக்லி வர்றதுக்கு 15-20 நாளைக்கு முன்னாடில இருந்து இன்னும் வந்து 15-20 நாள் ஆனாலும் அந்த பேச்சு அடங்கவே இல்லை. எல்லா நியூஸும் பாருங்க, ட்ரெண்டிங்கான நியூஸ் எல்லாம் அஜித்தை பத்தி தான். அதனால அப்படிப்பட்ட நபர் மேல இப்படி ஒரு எப்படி சொல்றது, கல் எறிகிறது எதுக்கு அப்படின்னு தெரியல. அதாவது வந்து ஒரு உயரத்தை அடைஞ்சிட்டா கல்லால் அடிக்கிறதும் சொல்லால் அடிக்கிறதும் நடக்கும். இது வந்து இயல்பு, எல்லாருக்குமே உண்டு. இப்ப இந்த அஜித் ஹீரா காதல இவ்வளவு பெருசா பேசுறாங்களே, இதுக்கு முன்னாடி இதே சினிமால இன்றைய பிரபலமா இருக்கிற உச்சத்துல இருக்கிற பல பிரபல நடிகர்களுக்கும் காதல் இருந்திருக்கு. ஒரு காலத்துல ஒருத்தவங்களை காதல் பண்ணியிருக்காங்க, அப்புறம் வேற ஒரு திருமணம் செஞ்சுட்டு இன்னைக்கு வேற ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. நடிகைகளுக்கும் இருந்திருக்கு, நடிகர்களுக்கும் இருந்திருக்கு. சரி, நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நடிகர்கள் நடிகைகள் அப்படின்னும் போது அவங்கள நம்ம தனியா என்னமோ நினைச்சு பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு நடிகனும் நடிகையும் நம்மள மாதிரி ஒரு சக மனிதர்கள் தான், அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அவங்களுக்கும் காதல் வரும், அவங்களுக்கும் அவங்க யதார்த்தமான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுவாங்க, எல்லாமே இருக்கும். அவங்கள வந்து நம்ம என்னமோ நினைச்சு அவங்கள வந்து ஒதுக்கி வைக்கிறதோ இல்ல வந்து அவங்க பண்றது தப்புங்கிறதோ வந்து ரொம்ப தப்பு. அதாவது ஒரு மூட்டை தூக்குற தொழிலாளிக்கும் காதல் இருக்கும், ஒரு ரிக்ஷா தொழிலாளிக்கும் காதல் இருக்கும். அப்படி இருக்கும்போது நடிகைக்கு வந்த காதலை நம்ம ஏன் பெருசா பேசணும்? எல்லார் வாழ்க்கையிலையும் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 காதல் ஆரம்ப கட்டத்துல இருக்கும். ஒரு ஸ்கூல், அதாவது வந்து ஹையர் ஸ்டடிஸ் படிக்கும் போது ஒரு காதல் இருக்கும், அப்புறம் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் ஒரு காதல் இருக்கும், அதுக்கப்புறம் ஆபீஸ்ல வேலை பார்க்கும்போது ஒரு காதல் இருக்கும், அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிடுவாங்க. இது ஆணுக்கும் பொருந்தும் பொண்ணுக்கும் பொருந்தும். அப்படி இருக்கும்போது அஜித்தை மட்டும் நம்ம ஏன் பேசணும்? அஜித் என்ன தப்பு செஞ்சுட்டாருன்னு இதை எடுத்து பேசணும் நெசசிட்டியே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒரு மனிதனுடைய பர்சனல் லைஃப் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து நம்ம ட்ரெண்டிங் ஆக்கி பேச வேண்டிய நெசசிட்டியே கிடையாது. யாரோட பர்சனல் லைஃபும் நமக்கு தேவையில்லை. நம்மளோட லைஃப் எப்படி நம்ம லீட் பண்றோம், நம்ம கரெக்டா இருக்கோமா அப்படின்னு பார்க்கணும். மற்றவங்க என்ன பண்ணாங்க, அன்னைக்கு காதலிச்சாங்களா, காதலிச்சு கை விட்டாங்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. நடந்த உண்மை என்னன்னா அஜித் வந்து ஹீராவை காதலித்தார், ஓகேவா? அதுக்கப்புறம் சில மனமுறிவு காரணமா அவங்க 2 பேரும் அந்த காலத்துல பிரிஞ்சிட்டாங்க. அஜித் ஹீராவுக்கு துரோகம் செஞ்சிட்டாரா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. சோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு 63 படங்கள் வந்து நடிச்சிருக்காரு. சோ அவருடைய இந்த வளர்ச்சியை வந்து நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது வந்து அஜித் எல்லாம் பாத்தீங்கன்னா சினிமா பேக்ரவுண்ட், சினிமா எந்தவித பின்னணியும் இல்லாம சினிமாக்கு வந்தவர். சினிமா பேஷன், எப்படியாவது படத்துல நடிக்கணும், பெரிய ஹீரோ ஆகணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட சினிமாக்குள்ள வந்தவர். அந்த காலத்திலேயே அஜித் பாத்தீங்கன்னா பைக் எல்லாம் பயங்கரமா ஓட்டுவார். ஒரு ரேஸ் போறது, ஒரு கார் ரேஸ் போறது, ஒரு பைக் ரேஸ் போறதுலாம் அஜித்துக்கு அந்த காலத்திலேயே ரொம்ப பிரியம், பேஷன். அப்படி அமராவதின்னு ஒரு முதல் படம் நடிச்சார் இல்லையா, அந்த படத்துல ஒரு ஊட்டியில ஷூட்டிங் நடக்குது. அந்த மொத்த நாள் 40 நாளும் ஊட்டியில தான் ஷூட்டிங் நடந்துச்சு. அஜித் வந்து அந்த படத்துக்கு புதுமுகமாக கமிட் ஆகுறாரு. அப்ப அந்த ப்ரொடியூசர் சொல்றாரு, பைக் வந்து தேவைப்படுது, உங்களோட பைக்கை கொடுக்குறீங்களா அப்படின்னும் போது அஜித் வந்து சரி என்னோட பைக்கை தரேன்னு சொல்றாரு. அமராவதி படத்துல அஜித் யூஸ் பண்ண பைக்கு அஜித்தோட சொந்த பைக். அப்பா ப்ரொடியூசர் சொல்றாரு நம்ம லாரியில ஏத்தி அனுப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அஜித் சொல்றாரு இல்ல சார், நானே ஊட்டி வரைக்கும் ஓட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றீங்க, எப்படி அவ்வளோ டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி வர முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல நான் ஓட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி வரைக்கும் அந்த பைக்கை ஓட்டிட்டு போய் அங்க ஷூட்டிங்ல நடிச்சு அந்த பைக்கை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே பைக்ல வந்து சென்னை வரைக்கும் வந்தாரு. இன்னைக்குதான் வந்து அஜித் வந்து இமயமலை பக்கம் பைக் ஓட்டுறாரு, மகாராஷ்டிரா பக்கம் பைக் ஓட்டுறாரு எல்லாம் கிடையாது. அன்னையில இருந்து இந்த பேஷன் இருக்கு. இந்த பேஷன் வந்து ஒரு பக்கம் இருந்துச்சு, இருக்கு அவருக்குள்ள, இன்னமும் இருக்கு. இன்னமும் இருக்கிறதுனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய உச்ச நடிகர் ஆனதுக்கு அப்புறம் கூட கார் ரேஸ் அந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து கலந்துகிட்டே இருக்காரு. பைக் ரேஸ்க்கு அடிக்கடி போயிடுறாரு. இதெல்லாம் மீறி அந்த வாழ்க்கையில சினிமா அப்படிங்கிற ஒரு
விஷயம். அதுல வந்து பெரிய நடிகனாங்கிற அந்த லட்சியம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதை நோக்கி பயணிக்கிறாரு. பயணிக்கும் போது அமராவதிக்கு அப்புறம் அஜித்துக்கு பெரிய படங்கள் வந்துச்சா, பெரிய வெற்றிகள் கிடைச்சிச்சா அப்படின்னா கிடையாது. பல சிக்கல்கள், பல பிரச்சனைகள் அஜித் கடந்து வந்திருக்காரு அவருடைய வாழ்க்கையில. அதுல மிக முக்கியமா நம்ம சொல்லணும்னா, அமராவதிக்கு அப்புறம் ஒரு விபத்து, இதே மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டு முதுகுத்தண்டுல அடிபடுது அஜித்துக்கு. ஒரு ஆபரேஷன் பண்றாங்க. ஆபரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அஜித் இனிமே எந்திரிச்சு வரமாட்டாரு, அஜித் இனிமே நடிக்க முடியாது, இப்படியெல்லாம் நிறைய விமர்சனம் இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி மறுபடியும் ஆசை மாதிரி படங்கள் நடிக்கிறாரு. மறுபடியும் தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுக்குறாரு. மறுபடியும் ஒரு விபத்து அஜித்துக்கு நடக்குது. அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா அஜித்துக்கு இதே மாதிரி மருத்துவமனையில் அட்மிட் ஆயிருக்காரு. இதே மாதிரி சிகிச்சையில் இருக்காரு. முதுகுத்தண்டு ஆபரேஷன் நடந்துச்சு. அந்த காலகட்டத்துல அஜித்துக்கு அட்வான்ஸ் கொடுத்திருந்த ஒரு 7-8 தயாரிப்பாளர்கள் அஜித்தோட அட்வான்ஸை திருப்பி வாங்கிட்டாங்க. அவரை வச்சு படம் பண்றதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி. காரணம் என்னன்னா, அஜித் இனிமே மறுபடியும் எந்திரிச்சு வர மாட்டாரு, அவ்வளவுதான் அஜித் அப்படிங்கிற பேச்சு இருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, பல காலகட்டங்கள்ல தொடர்ந்து சினிமால வந்து இனிமே அஜித் வரமாட்டாரு, இனிமே அஜித்தால முடியாது, இனிமே முடியாது, இனிமே முடியாதுன்னு கேட்டே அந்த நேரத்துல இவர் வந்து என்னால முடியும், நான் வருவேன், நான் நடிப்பேன் அப்படின்னு பல, அதாவது என்ன சொல்றது, அறுவை சிகிச்சைகளை தாண்டி, பல அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் தாண்டி, பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் தாண்டி அஜித் வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய உயரத்துல இருக்காரு. தீனா அந்த படம் தான் அஜித்துக்கு ஒரு பெரிய உயரத்தை கொடுத்துச்சு, ஒரு மாஸ் ஆக்ஷன் ஹீரோவா அடையாளப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் அஜித் கரியர்ல நிறைய நல்ல படங்கள் பண்ணாரு. அட்டகாசம், அமர்க்களம், அது இதுன்னு தொடர்ந்து பண்றாரு. பண்ணும்போது அவருடைய எப்படி சொல்றது, ஃபேம் வந்து ஏறிக்கிட்டே இருக்கு, ஒவ்வொருபடியா ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த காலகட்டங்கள்ல மறுபடியும் அஜித்துக்கு ஒரு சரிவு, அதாவது கேரியர்ல ஒரு சின்ன டவுன்ஃபால் வருது. அப்போ வந்து திருப்பதி அப்படி இப்படின்னு சில படங்கள்லாம் நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வில்லன் மாதிரியான படங்கள்லாம் நடிக்கிறாரு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா, அதாவது வந்து பில்லா, மங்காத்தா, வெற்றி படங்கள் தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னைக்கு குட் பேட் அக்லிங்கிறது அஜித்தினுடைய லைஃப் கேரியர்ல உச்சம். அந்த அவ்வளவு ஒரு கலெக்ஷனை பண்ணியிருக்கு. பெரிய வெற்றி. இந்த வெற்றி இருக்கு பாத்தீங்களா, இந்த வெற்றி வந்து அஜித் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. இப்போ வந்து அஜித்துக்கு இந்த வெற்றி, இந்த குட் பேட் அக்லியோட வெற்றி பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு. தொடர்ந்து வந்து இன்னும் பல படங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு எண்ணத்தை அஜித் கொடுத்துருக்கு. நிறைய இடத்துல வந்து ஒரு இஷ்யூ நடந்ததுக்கு அப்புறமா நிறைய இடத்துல ஒரு ப்ரெஸ் மீட்டோ இல்ல இன்டர்வியூஸோ இல்ல யாரையும் மீட் பண்றதோ மீடியால இருந்து டோட்டலி வந்து தனியா தான் இருந்தாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த பத்மபூஷன் அவார்டு வந்து வாங்கிட்டு வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு வரப்போ ப்ரெஸ் மீட்டை பார்த்தா அவர் பேசுறது பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சியா தான் இருந்தது. என்ன அஜித் சாரா இது, இவர் வந்து மீடியா சைடே வர மாட்டாரு, ப்ரெஸ் மீட்டே கொடுக்க மாட்டாரு சொல்லும்போது அந்த ஒரு 4 வேர்ட்ஸ் தான் அவர் பேசியிருப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு. பட் ப்ரெஸ் மீட் கொடுத்து அவர் பேசுறதே எல்லாருமே ஒரு ஷாக்கிங்கான விஷயமா இருந்தது. இதெல்லாம் இந்த டைம்ல நடக்குமா இல்ல ஏதாவது நடக்க போற விஷயங்களான்னு யாருக்குமே தெரியல. இதை நீங்க எப்படி சொல்லுவாங்க? அதாவதுமா, அஜித்துக்கு சமீபத்துல ஒரு மனம் மாற்றம் வந்திருக்கு. நான் ஏற்கனவே இதை வந்து ஒரு காணொலியில சொல்லியிருந்தேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, அஜித் கூடிய விரைவில் அவருடைய ரசிகர்களை சந்திப்பார், ரசிகர்களுக்காண்டி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வார் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது இப்ப நடக்குது, படிப்படியா நடக்குது. நீங்க பாருங்க, இந்த துபாய் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல அஜித் அந்த கார் ரேஸ்ல ஜெயிச்சுட்டு அந்த ஸ்டேடியத்தை விட்டு உற்சாகமா ஓடி வரும்போது அந்த ஸ்டேடியமே பாத்தீங்கன்னா கடவுளே அஜித்தே, கடவுளே அஜித்தேன்னு கத்தி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கரகோஷம் இருக்கு பாத்தீங்களா, அதை அஜித் பாக்குறாரு. அஜித் இதுவரைக்கும் ரசிகர்களுடைய கரகோஷங்களை நேரடியாக எங்கேயுமே பார்க்கல. பொது நிகழ்ச்சிகளை தவிர்த்துருவாரு, ரசிகர்களோட சந்திக்கிறத தவிர்த்துருவாரு, எல்லாத்தையுமே தவிர்த்துருவாரு. அதனால இவர் அந்த மாதிரி ஒரு கரகோஷம் வந்து இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. முதல் தரையும் அந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்துல பார்க்கும்போது அவர் மனசுல என்ன தோணுதுன்னா, நம்ம என்னதான் செஞ்சிட்டோம், நம்மளை ஏன் இவ்வளவு தூரம் கொண்டாடுறாங்க, நம்மளை ஏன் இவ்வளவு தூரம் ரசிக்கிறாங்க, நம்ம மேல ஏன் இவ்வளவு தூரம் அன்பு வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதாவது வந்து அவர் மனசுல பதிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த எண்ணத்தின் வெளிப்பாடு தான். தொடர்ந்து நீங்க பாருங்க, அதுக்கு ஏத்த மாதிரிதான் அவர் குட் பேட் அக்லின்னு ஒரு படம், அதாவது ஃபேன்ஸ்காண்டியே நடிச்ச படம் அப்படிதான் நம்ம சொல்லலாம். முழுக்க 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 ஆதிக்கும் ஒரு ஃபேன் பாயா இருந்து அஜித்தை வந்து ஒரு ஃபேன், அதாவது அஜித் ரசிகர்களுக்கு அஜித்தை எப்படி காட்டினா பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு ஷாட்டும் அப்படி வந்து எடுத்திருக்காரு. அதாவது அஜித் வர்ற இடங்கள் எல்லாமே கிளாப்ஸ், விசில் அடிக்கிற மாதிரி, அதாவது ஆரம்பிச்சதுல இருந்து முடிவு வரைக்கும் அந்த படம் கேலப்பிங்கா எடுத்துட்டு போயிருந்தாரு. ஃபேன்ஸ் வந்து அந்த படத்தை வந்து பெரிய லெவல்ல கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. கலெக்ஷனும் பாத்தீங்கன்னா பெரிய கலெக்ஷன் ஆயிடுச்சு. இது ஒரு மாற்றம், அஜித்துக்கு இதுவும் ஒரு உற்சாகத்தை கொடுத்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இங்க சென்னைக்கு வந்தாரு, துபாயில இருந்த அந்த ரேஸ்ல இருந்து சென்னைக்கு வந்தாரு, கிரிக்கெட் ஸ்டேடியம் போறாரு. கேஷுவலா கிரிக்கெட் ஸ்டேடியம் போய்
அங்க உட்காந்து கிரிக்கெட் அவர் பார்க்கறாரு. அங்க வருவாருன்னு யாரும் யாருமே எதிர்பார்க்கல. அது ஒரு எதிர்பார்க்கல. ஷாக்கிங். அங்க போய் ஸ்டேடியத்துல திடீர்னு, அதாவது வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு சவுண்ட் என்னன்னா, கடவுளே அஜித்தே, கடவுளே அஜித்தே, ஏகே, ரெட் டிராகன், இப்படி திடீர்னு சவுண்ட். என்ன திடீர்னு சவுண்ட் கேக்குதுன்னு பார்த்தா டிவியில காட்டுறாங்க. அஜித் உட்காந்துருக்காரு, க்ளோஸ்ல காட்டுறாங்க. அங்கேயும் அஜித் வந்து கொண்டாடுறாங்க. இந்த கரகோஷம் அவர் காதுல கேக்குது இல்ல, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கு புது உற்சாகத்தை கொடுத்துருக்கு. அதாவது வந்து நம்ம இதுவரைக்கும் ரசிகர்களை மிஸ் பண்ணிட்டோம், இனிமே நம்ம ரசிகர்களை மிஸ் பண்ணக்கூடாது. ரசிகர்கள் நம்மளை வந்து இந்த அளவுக்கு கொண்டாண்டு வச்சிருக்காங்க. இந்த பேர், புகழ், பணம் எல்லாமே அவங்க கொடுத்ததுதான். சோ நம்ம அவங்களுக்கு பதிலுக்கு நம்மளோட அன்பையும் காட்டணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. இங்க பாருங்க, டெல்லிக்கு போனாரு. டெல்லியில போய் பத்மபூஷன் அவார்டு வாங்குறதுக்காண்டி பிளைட்ல இறங்கி ஏர்போர்ட் வெளியில வராரு. அங்க டெல்லியில இருக்கிறவங்களும் கடவுளே அஜித்தே, கடவுளே அஜித்தேன்னு கரகோஷம் போடுறாங்க. அதாவது வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்னன்னா, விஜய்க்கு தான் வந்து தமிழ்நாட்டை விட்டு மற்ற இடங்கள்ல மார்க்கெட் இருக்கு, அஜித்துக்கு அப்படி ஒரு மார்க்கெட் கிடையாது, அஜித்துக்கு அப்படி ஒரு புகழ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் முறியடிக்கிற மாதிரி இப்ப பாருங்க, துபாயில கத்துறாங்க, டெல்லிக்கு போனா கத்துறாங்க. அதாவது தலைநகரத்தில் தலை அப்படின்னு ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஹேஷ்டேக் டிஎன் பிரைட் அஜித்குமார் ட்ரெண்ட் பண்றாங்க. ஹேஷ்டேக் பத்மபூஷன் அஜித்குமார் ட்ரெண்ட் பண்றாங்க, கொண்டாடுறாங்க. ரசிகர் வந்து பெரிய லெவல்ல இப்போ அஜித்குமாரை கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த உற்சாகம் அப்படியே வந்து சென்னைக்கு வராரு. சென்னையில வந்து ஏர்போர்ட்ல பாருங்க, எப்பவுமே இல்லாத மாதிரி பத்திரிகையாளர்கள் வந்து 5 நிமிஷம் பேட்டி கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி மீடியா விட்டு ஒதுங்கி பல வருடங்கள் ஆயிடுச்சு. மீடியாவே சந்திக்கிறது இல்ல, பொதுமக்களையும் சந்திக்கிறது இல்ல, ரசிகர்களையும் சந்திக்கிறது இல்ல. ஆனால் மீடியாக்கு இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா, அது நல்லா கவனிச்சு பாருங்க, கூடிய விரைவில் உங்களை நேரில் சந்திக்கிறேன். அந்த வார்த்தை பாருங்க, கூடிய விரைவில் உங்களை நேரில் சந்திக்கிறேன் அப்படின்னா அஜித் வந்து ப்ரிப்பேர் ஆயிட்டாரு. அஜித் வந்து வேற ஒரு மாஸ்க் காட்டுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. இன்னும் வெளிப்படையா சில விஷயங்கள் இருக்கு. அதாவது வந்து அஜித் அரசியலுக்கு கொண்டு வரணும்னு சில முயற்சிகளும் நடந்துட்டு இருக்கு. அது வெற்றி அடைஞ்சு ஒருவேளை அஜித் அதுக்கு ஓகே சொல்லிட்டாருன்னா அப்புறம் வேற மாதிரியான ஒரு அரசியலும் இருக்கும். அதாவது வேற மாதிரியான சினிமாவை நம்ம இது வரைக்கும் பார்த்தோம், இனி வேற மாதிரியான ஒரு அரசியலையும் நம்ம பார்ப்போம். நடந்தாலும் நடக்கும். ஏன் தெரியுமா, அஜித் வந்து ஒரே ஒரு நிமிஷத்துல டிசிஷன் பண்ணுவார். டக்குன்னு நினைச்சாருன்னா ஓகே நம்ம வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு வருவாரு. அதுக்கான முயற்சிகள் அவரை தொடர்ந்து சுத்திக்கிட்டே இருக்காங்க, வட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க அரசியல்வாதிகள். நீங்களும் அரசியலுக்கு வாங்க. காரணம், விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, அவருக்கு ஆப்போனண்டா நல்ல ஒரு கேண்டிடேட் வேணும், அதுக்கு அஜித் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவருடைய ரசிகர்கள், ஏன் விஜயோட ரசிகர்கள் விஜயை கொண்டாடுறாங்க, அது மாற்றுக்கிறதே கிடையாது. அஜித்தோட ரசிகர்கள் இவரும் வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. ஸோ இதெல்லாம், இந்த மேஜிக் எல்லாம் கூடிய விரைவில் நடந்தாலும் நடக்கலாம். இதுக்கு எல்லாமே பேஸ்மெண்ட் காரணம் என்னன்னா, அஜித் ரசிகர்களை வந்து நேர பார்த்த போது அந்த உற்சாகம், அந்த கரகோஷம் அவருக்கு வேற ஒரு வழியை, வேற ஒரு ஓப்பனிங்கை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு, வேற ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுத்துருக்கு.